ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆர்ஏ லேர்ன் அண்ட் க்ரோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th கிளாஸ் மேக்ஸில் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். இப்போ அதில் எக்ஸாம்பிள் 1.1 பார்க்கலாமா? அதில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1,3,5 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 2,3. இப்போ அதில் 3 சப்டிவிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 by 1 நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, இஸ் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ, இஃப் நாட் ஒய். தேர்ட் கொஸ்டின் என்னென்னா, ஷோ தட் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி. இப்போ ஃபைண்ட் பண்ண வேண்டிய ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம ஃபைண்ட் பண்ணிவிட்டு, செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, ஏ கிராஸ் பியும் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏவும் ஈக்குவல்னு இதில் சொல்கிறாங்க. அப்படி ஈக்குவல் இல்லைன்னா ஏன் ஈக்குவல் இல்லை அப்படிங்கிறத நம்ம காட்டணும். தேர்ட் ஒன் இது என் ஆஃப் ஏ கிராஸ் பி. இப்போ என்னங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற ஏ கிராஸ் பி எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறத காட்டுறதுக்கு தான் ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி. இப்போ நம்ம இன்டூன்னு சொல்கிற வேண்டியதான் நம்ம கிராஸ்ன்னு ஏன் சொல்கிறோன்னா, இந்த இதில் நம்ம இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கிராஸ்ன்னு சொல்லுவோம். அது என்னென்னா ரிலேஷன் அண்டு ஃபங்க்ஷன்ஸில் இருக்கிறனால நம்ம ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. அதில் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியில் 1,3,5 ஏ கொடுத்துருக்காங்க. அதே பி 2,3 கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து என்னென்னா, இப்போ 1,2 இப்போ நம்ம எப்படி ரிலேஷன் எழுதுவோம், செட்டு 1,2ன்னு ஒன்று எழுதுவோம். அதே இதில் 1,3. நெக்ஸ்ட்டு 3,2 3,3ன்னு எழுதுவோம். அதே மாதிரி லாஸ்ட் இது உங்களுக்கே தெரியும், 5,2 அண்டு 5,3ன்னு எழுதணும். இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி எழுதுனீங்களோ அதே மாதிரி பி கிராஸ் ஏவும் எழுத போகிறோம். பி கிராஸ் ஏ எப்படி எழுதுகிறோம், பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி நம்மளுக்கு என்ன, அதே மாதிரி 2,3 ஏ 1,3,5. இப்போ ஈக்குவல் டு எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட்டு செட் எப்படி எழுதணுமோ அதே மாதிரி இதுக்கு எழுதணும். 2,1 2,3 2,5. நெக்ஸ்ட்டு 3,1 3,3 3,5ன்னு எழுதுகிறோம். இது ரெண்டுக்கும் நம்ம இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சணுமா? ஃபைன் பண்ண வேண்டிய ஏ கிராஸ் பியும் அண்ட் பி கிராஸ் ஏவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன எழுதுகிறோம், செகண்ட் ஒன் என்ன, இட்ஸ் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏங்கிறத நம்மள ஈக்குவல்னு சொல்லணும். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 1,2 அண்ட் 2,1 2,1ம் 1,2வும் சேம் கிடையாது. அதனால் நம்ம இதை நாட் ஈக்குவல் டுன்னு எடுத்துக்க முடியும். ஏன் அப்படின்னா ரெண்டையுமே சேமாக இருக்கணும். 1,2 இங்கே இருந்துச்சுன்னா அதே மாதிரி இங்கேயும் 1,2ன்னு தான் இருக்கணும். ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த இதில் ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏன்னு எடுத்துக்கிறோம். சரி, செகண்ட் பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கும். 1,3 அதே மாதிரி 3,1. ஓகேவா? அதனால் ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ அதுக்காக எக்ஸாம்பிள் 1,2 2,1ன்னும் இப்போ அடுத்து 3,1 1,3ன்னு எடுத்திருக்கோம். இது நாட் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் என்னதுன்னா, என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி. இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 6, என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு 6. எப்படி இது ரெண்டு பேர் சேமாக 6 6 வந்துச்சு? இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்ச ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏவை கவுண்ட் பண்ணி பார்ப்போமா? 1 2 3 4 5 6. அதே மாதிரி பி கிராஸ் ஏ 1 2 3 4 5 6. இது ரெண்டுமே சேமாக இருக்குது. அதனால் இது ரெண்டுமே 6 இருக்குது. அதனால் 6 எடுத்துக்கிறோம். இப்போ என் ஆஃப் ஏ என்ன இருக்குது நமக்கு, என் ஆஃப் ஏ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 1 3 5. அதே மாதிரி இங்கே 1 3 5னா 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதனால் நான் 3 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி என் ஆஃப் பி என்னென்னா எனக்கு 2,3ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என் ஆஃப் பிக்கு 2 மட்டும் எடுத்துக்கிறேன்.
இப்போ n ஆஃப் ஏவும் n ஆஃப் பியும் ஈக்குவல் டு 3 cross 2 நீங்கள் பண்ணிங்கன்னா 3 2s are 6. இப்போ n ஆஃப் a cross b ஈக்குவல் டு n ஆஃப் b cross a ஈக்குவல் டு n ஆஃப் a cross n ஆஃப் b. நமக்கு வந்து 6ன்னு ப்ரூஃப் ஆகிருக்கு. hence the proof. இந்த சம்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.